அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய மேலான நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய கண்களை திறந்து நீர் காட்டும் அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படி எங்களுக்கு கிருபை செய்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த 8வது மாதத்தின் 6வது நாளின் காலை வேளையில் வந்திருக்கிற நம்மை தேவன் ஒரு சத்தியத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து செல்லப் போகிறார். அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 3வது அதிகாரம் 9-10வது வசனம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை பொய் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய 10 கட்டளைகளில் 9வது கட்டளை பொய் சொல்லக்கூடாது. யாத்திரையாகமம் 20:16 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். உலக ரீதியாக இன்றைக்கு பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லக்கூடாது. சிறு பிள்ளைகள் விளையாடும்போது அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியாது. ஆனால் அவர்களுடைய பழக்க தோஷம் ஏமாற்றுவதற்காக, விளையாடுவதற்காக அந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் கூட சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் வேதம் இதை குறித்து சொல்லுவது சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் சொல்லியவர்களாக இருந்தால் அந்த பழைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை சிலர் கிறிஸ்தவ பிள்ளைகள் சிலர் எதிரடையாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். பொய் சொல்லாமல் யாரும் இருக்க முடியாது என்று சாதிக்கிற ஒரு அனுபவம் அநேகருக்கு உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதம் இல்லை என்று கொலேசியர் 3:24-25 சொல்லுகிறது. நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும். அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான், அதில்
மாற்று கருத்து, பட்சபாதம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பொய் சொல்லுவதினால் அநேகருக்கு அநேக லாபங்கள் கிடைக்கும். பொய் சாட்சி சொல்லுவது அதே நிமித்தம் அநேக பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. வேதாகமத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை முதலாவது நாம் நம்ப வேண்டும். இந்த பொய் அனுபவத்தினால், பொய் சொல்லுகிற அனுபவத்தினால் நமக்கு என்ன பலவீனங்கள் உண்டாகும் என்பதை முதலாவது நாம் யோசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் சொல்லுகிற ஒரு பொய் மற்றவர்களை அதாவது திருப்திப்படுத்தும் என்றார். அதாவது என்னை ஒருவர் பொய் சாட்சி சொல்வதற்கு அழைக்கிறார், உனக்கு இவ்வளவு பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். வெறுமையாக வந்து ஆம் என்று மாத்திரம் சொல்ல வேண்டும் அல்லது இல்லை என்று மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் நமக்கு என்ன லாபம் உண்டு என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்று இருக்கிறோம். நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் பொய்யை தன்னுடைய பழக்கமாக கொண்டு சொல்லி வருகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையாய் நடக்கிறவர்கள்தான் அவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுவதை வாசிப்போம் என்றால், பொய்சாட்சிக்காரன் பொய்யை ஊதுகிறான், மெய்சாட்சிக்காரனோ பொய் சொல்லான். மெய்யாய் பேசுகிறவன், என்னை ஒருவர் அழைத்து உனக்கு பணம் தருகிறேன், இதை பொய் சொல் என்று சொன்னால், நான் பொய் சாட்சிக்காரனாக இருந்தால் நான் அதே பழக்கத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை ஈடேறும். இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்றால் ஒரு நாளும் என்னுடைய வாயில் பொய்கள் வராது என்பதை ஆண்டவர் வெளிப்படையாக நமக்கு காண்பிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் 25வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 18வது வசனம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கடகத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மிகுந்த ஆக்கணைக்கு அடைவார்கள், எல்லா தீமைக்கும் தப்ப மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பவன் இன்றைய சுவாசம் சாகிறவன் விடுகிற சுவாசத்தை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, எங்கு பார்த்தாலும் பொய்களை பேசுகிற பழக்கம் அநேகரிடத்தில் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பொருள் வாங்கினால் அது உண்மை என்பதை எத்தனை கடைக்காரர் சொல்லுகிறார்கள். தங்கம் வாங்கினாலும் சரி அல்லது சாதாரண ஒரு சாப்பிடுகிற ஒரு பொருள், ஒரு கீரை வாங்கினாலும் சரி, எல்லாவற்றிலேயும் பொய்கள் கலந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கீரை விளைவிக்கிறவர்கள் சாக்கடை தண்ணீரில் விளைவிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது நல்ல தண்ணீரா என்று கேட்டால், ஆம், இது நல்ல தண்ணீர் என்று தான் சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் பொய்யினால் பொருள் சம்பாதிக்கிறார்களோ அவர்களுடைய ஜீவன் சாகப்போகிற மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற மனிதனுடைய சுவாசம் போல் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும்
அந்த சுவாசம் நிற்கலாம். அன்பானவர்களே, சற்று யோசிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொய் எவ்வளவு அபத்தமானது, அது மனிதனை எப்படி கெடுக்கிறது என்பதை இன்றைக்கு அநேகர் உணர்வது இல்லை. இதெல்லாம் சகஜம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் அப்படித்தான் வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இல்லை, மனிதனாக பிறந்த நாம் எந்த நிலையிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் உண்மையைத்தான் பேச வேண்டுமே தவிர, எந்த நிலையிலும் நண்பருக்காக, சிநேகிதனுக்காக, பெற்றோர்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பதவிக்காக, பொருளாசைக்காக எந்த நிலையிலும் நாம் உண்மையை தவிர வேறு எதையும் பொய் ஒரு சிறு வார்த்தை கூட நம்முடைய வாயிலிருந்து புறப்படலாகாது என்று நம் தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன். நம்மை போல் அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதர் அல்ல. அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு பெரும்பாலான வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஏறக்குறைய 10 விழுக்காடு பொய்க்குள் தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை பார்க்கிறோம் என்பதை யோசித்து பொய்யை நாம் முற்றிலும் களைந்து நம்முடைய தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல அவரால் அவருடைய பெண்ணடியார்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் பொய்யுரையாத மக்களாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஒருவேளை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கும் என்றால் அது தவறு என்று நமக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இதுகாரம் சரி, இனிமேலும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் நான் வர ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஜெபிப்போமா? பாருங்கள். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய நம்பிக்கை, உம்முடைய மகிமை எவ்வளவு எங்கள் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் இந்த நாவை பொய்யுரையாத நாவாக, இந்த வாயின் சொற்களை நாங்கள் பொய்யுரையாத வாயாக மாற்ற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுகாரம் நாங்கள் பேசியிருந்தால் என்பதில்லை, பேசினோம். அவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் மன்னித்து மறந்து எந்த நிலையிலும் பதவிகளுக்காகவோ, உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களுக்காகவோ, நண்பர்களுக்காகவோ, உடன் பிறப்புகளுக்காகவோ, பெற்றோர்களுக்காகவோ, உலகத்திற்காகவோ, பொருள் வேண்டும் என்பதற்காகவோ, எந்த நிலையிலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நாம் பொய் சொல்லவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொண்டது. எது உண்மையோ, எது இருக்கிறதோ அதை ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். எது இல்லையோ அதை இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.